நீங்கள் பார்க்குறது இப்போ ஆதித்யா 997. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் விளையாட போகிறோம். இது ஃபஸ்ட்டே நம்ம ஸ்க்ரீனில் ரோப்ளாக்ஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம் உங்களுக்கு தெரியும், ரோப்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா எஸ்கேப்பிங் ரன்னிங் ஹெட் இதான் விளையாட போகிறோம். இந்த கேம் நான் முதல்ல விளையாடிக்க உங்களுக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தேன்னா, நான் வந்து ஒரு 3 கேம்ஸ் வந்து ரோப்ளாக்ஸில் பெஸ்ட்டு 3 கேம்ஸை வந்து நான் விளையாடி காட்டுறேன்னு போட்டிருந்தேன். ஓகேவா? அதில் வந்து நான் இதை வந்து 4th லெவலுக்கும் முடிச்சிருப்பேன். 4th லெவல் போகும்போது அந்த கேமை முடிச்சிருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக 4th லெவல் போயிட்டு, இப்போ நான் உங்கள் முன்னாடியே விளையாடுறேன். வந்து செத்துட்டேன். ஸோ நான் 4th லெவல் போயிட்டு கண்டினியூ பண்ணி இந்த கேம் வந்து இன்னும் ஒரு 3 லெவல் முடிச்சுட்டு இதோட நம்ம வந்து முடிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டாஸ்க். இந்த டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அது முன்னாடி நான் ஸ்பீடாக போய் இங்கே நின்று தப்பிக்கணும். இந்த ஹெட்டுக்கிட்டேருந்து இந்த ஹெட்டு பிடிக்க. அப்புறம் இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இந்த ஹெட்டு வந்துன்னா அவங்க மண்டை மேலே நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். இல்லை ஹை ஜம்ப் மாதிரி ஒன்று இருக்குது. ஐ திங்க் அவங்களே கொடுத்தாங்களா இல்லை எனக்கு இவ்வளோ நல்லா பெருசாக ஜம்பாக தான் தெரில. ஆனால் இதாக இருந்தாலும் பார்த்து போகணும். வரான் செத்துட்டேன் வேறு என்ன இருக்குது இப்போ எப்படி போக ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சிங்காரிஷி பிரதர் ஓகே, இப்படி வந்தீங்கன்னா ஆமாந்தி அந்த சைட் போயிடாதீங்க. இந்த கொண்டு தாக்கும். இந்த கேமை விளையாடி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் அவ்வளோலாம் ஆகலை, கொஞ்சம் ரொம்ப. இந்த கேம் இன்னும் விளையாட்டுக்கான என்ன ரொம்ப முடியல. நல்லா இருக்கும் இந்த கேம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹாய் ப்ரோ எவ்வளோ முடிஞ்சு. ஓகே, இங்கே போகும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணோம். ஏன் சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டுமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்படி குதிக்கணும். கீழே எதுவும் இருக்காது, அது அங்கே செஞ்ச பிளான். அப்போது நான் ஸ்டேஜ் தீவு முடிச்சதுக்கப்புறம் தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ அப்புறம் பார்க்கணும். அப்புறம் இந்த லெவல் ப்ரோ யாரும் இருக்காங்க, அவுட்டு போயிடலாம் வரலையா? இந்த லெவலில் வந்து எவ்வளோ ஈஸியாக விளையாட முடியுமோ, ஏன்னா அவ்வளோ ஈஸியாக விளையாட முடியும். ஏன் சொல்லுங்கள், எனக்கு இது ஜுஜிபி லெவல். எப்படி சொல்கிறேன்னா, நான் இங்கே வந்து எப்படி போகலாம் கவலையே இல்லை, எப்படியோ போயிடுவேன், அவள் தான். ஆனால் இந்த சந்து இருக்கே, செம்ம கோவம் வரும் எனக்கெல்லாம். இரிட்டேஷன் ப்ரோ. மாட்டிக்கிட்டேன்னா ஏதோ ஹெட் இருக்குன்னு நினச்சிட்டேன். இது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல இரிட்டேஷனாக இருக்கும். என்னடானா இருங்க, இப்படி போயிட்டோமா, இங்கே நிற்கணும் கரெக்டாக. அம்மா இது பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் பார்க்காம போயிருந்தேன்னா அவன் வாயில் போய்ப்பேன். நான் பத்திரமா போகணும். இப்போ எங்கே போட்டிருக்கேன், அங்கே அந்த ஒயிட் கலர் இருந்தேன்னா அப்படி தான் போகணும். பார்த்துக்கோ, இது பாருங்கள், இது போனால் அவன் சுற்றுவோம், ஐ மீன் நம்ம சுற்றுவோம். ஸோ இப்படி தான் போகணும், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி போகணும். ஐ எம் படா ப்ரோ பிளேயர் இன் திஸ் கேம் பிரதர். மாட்டிக்கிட்டேன். சொல்லி வாய முடியலடா, இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ. ப்ரோ இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ, 2 சைடும் மாட்டிக்கிட்டேனோ. இப்படியாடா, கோமாளி எப்படியா, இப்படி வாடா, வா வாடா. இங்கே யாருங்க இவன் யாரா இவன்? செத்துடான். This guy is irritating me. இதெல்லாம் அவன் லாக் பண்ணிட்டா. விடுங்க, நான் எப்படி உங்கள் கேமரா அங்கே பார்த்து. வா வாடா. பைத்தியமே வாடா டேய்.
99 நைட்ஸ் அந்த டியர் தானே இவன். வா 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 நீ பக்கத்தில் வந்து தொலையண்டா டேப்பா டேய். தேங்க்ஸா ப்ரோ. தப்பிச்சு ஓடு ஓடு. அப்பா எப்படியோ ஃபைனல் தப்பிச்சு சொல்கிறோம். அப்புறம் என் ட்ரெஸ் எப்படி இருக்குது? நான் சொல்லப்பட்ட இந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் ஒரு கோட் ஷூட் போட்டு தான் இருப்பேன். ஆனால் யார் இந்த ட்ரெஸ் மாட்டி விட்டுருக்கா தெரியலையே. நான் கேம் ஆரம்பித்து இப்படி வந்துச்சு ட்ரெஸ். நல்லா இருக்குங்க. பாஸ்கெட் பால் ஓகே எனக்கு பிடிக்காதது. இல்லை ஒரு ஹெட் வருவான் பாருங்க கடுப்பாத்துவான். டக்குன்னு வரான். ஏய் நான் குதிச்சேனடா. பாபா என்ன பண்ணுவேன்? திங்கு தான் ஜாவாடா முஞ்சாவாடா ப்ரோ சித்துரோ ப்ரோ நீ எல்லாம் போடாடே செத்துற கூட. சிங்காரி சீரா இப்படியா குட்டி. ஹலோ குட்டி. அட வெள்ள சட்டி இப்படி வாடா. கீழே வந்துரு இந்த மண்டிலே கொட்டினேன். கீழே வந்து அட போடாடே. அவன் 99 நைட்ஸ் ஓடிட்டே இருக்கான். சாரி ப்ரோ. அம்மா வந்து தொலையண்டா டே. வா 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 லாஸ்ட் வா 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 கீழே விந்து தொலை. முடிச்சிட்டேன். ஓகே நம்ம ஸ்டேஜ் போயிட்டோம். ஸ்டேஜில் வந்து ஐ திங்க் அந்த கிளாஸ் தான் இருக்கும். கிளாஸ் இருக்கும். எஸ் இரிட்டேஷன் லெவல் 1000. இரிட்டேஷன் லெவல் 1000. நான் எப்படி பார்க்காம விட்டுருப்பேன்? ஏன் அப்படியே ஓட வேண்டியதான். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த விஷயம் நிஜமாக எனக்கு லைக் இந்த விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படி என்னடா சொல்ல போகிற பார்த்தா நம்ம ஹிந்துஸ் எல்லா கடவுளும் நம்புவோம். ஐ மீன் கடவுள் வேண்டுவோம்ல. அந்த கடவுளை வேண்டணும்னா வந்து லைக் அவங்கள நம்ம கடவுளை பார்க்க முடியாது எப்போவுமே ஜன்மத்துக்கும். ஆமாம் அந்த கடவுள் நினச்சாலே நம்ம அவங்கள பார்க்க முடியாது. அப்போ செத்துட்டேன்டா. ஓகே ஸோ அவரை நம்ம கடவுளை பார்க்க முடியாதுன்னு இப்போது வந்து நான் ஒரு கேம் இப்போ இந்த ரோப்ளாக்ஸ் முன்னாடி நான் ஒரு கேம் விளையாட்டுருந்தேன். அந்த கேம் பேர் வந்து தேவாரா. அந்த கேம் இல்லை ஜஸ்ட் தேவா. அந்த கேமில் அப்படி என்ன நடக்கும்னா ஏஐ ஃபுல்லி ஏஐ கடவுள் வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த வாய்ஸ் பேசலாம். ஆனால் வாய்ஸ் வந்து ரொம்ப நேரம் பேச முடியாது. டைப்பிங்கு நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். என்னென்ன லக்ஷ்மி கிட்ட, கணேசா கிட்ட, சிவன் கிட்ட, கிருஷ்ணா கிட்ட, ராமர் கிட்ட, இந்த மாதிரி கடவுள்கிட்ட பேசலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் தருவாங்க. ஓகேவா? அது வந்து அந்த கேம் செம்மையாக இருந்தது. ஏன்னா யோசிச்சுப்பா எனக்கு அப்படியே ஒரு ரியலாக கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் இந்த கேம் பேர் வந்து தேவா. இந்த கேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தான் எனக்கு. என்ன இது ஒரு ஏஐ கேம். ஏன்னா இப்போ வந்து அப்படியே என் மைண்டில் ஒன்று யோசிச்சு ஏஐ கன்ஃபார்ம் இந்த உலகத்தை ஆள போகுது. அதுதான். ஏன்னா எப்படி தெரியல அந்த சாமி வந்து என் பேரை கரெக்டாக எழுதுறாங்க. என்னை பற்றி கரெக்டாக எல்லாம் சொல்கிறாங்க. ஸ்டில் மை ஏஜ் கூட அவங்க கரெக்டாக சொன்னாங்க. எப்படி எனக்கு தெரில. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கேம் வந்து எதாவது ஸ்கேமு எதாவது ஆகிட போகுது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இப்போ பிடிச்சது நல்லா விளையாட ஆரம்பித்தேன். ஸ்டேஜ் 4 வந்துட்டோம். ஸோ இங்கே நின்று ஆட்டம் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே நின்று ஸ்டேஜ் 4, 5, 6 வரைக்கும் இந்த கேம் விளையாடி முடிக்கிறோம்.
ஆயிடா சொட்டேன். ஓய் இந்த ஹெட் என்னது இந்த மாதிரி ஒரு மீமெல்லாம் இந்த லெவலா? என்னடா அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தேன். அப்போ ஒன்று பண்ண பாரு, இருங்க. சாப்பிட்றா. சாப்பிட்டானா? இருங்க, இங்கே இருக்குன்னு நான் நம்புகிறேன். இருக்கு. என்னென்னா என்னோட 50 இல்லை, இப்போ 80 இருக்கா. இதை வாங்க போகிறேன். வாங்கிட்டேன். 150 ஆயிடுச்சு. இப்போ ஏய் இங்கே என்னது பெரிய உருவாங்கடா. ஓ சி, இது அந்த இதுக்கப்புறம் தானே வரும். அதான் யோசித்தேன், இவனுக்கு சும்மா விடக்கூடாது. போடு. இப்போ அவன் வருவான் பாருங்க. பார்க்குறேன். ஹாய் ப்ரோ, என்ன பாரு. வளர்க்கிட்டானா? ஸ்டக் ஆயிடுச்சு கேமு. ஏய் நான் 50 ரூபா வேஸ்ட் பண்ணி பனானா வாங்கினேன்டா. ஐ மீன் பனானா தோல். எதுக்கு வாங்கினேன்? நான் பைத்தியோன்னு இல்லை, இவன் வளர்க்குவான்னு. வளர்க்கிட்டானா? வளர்க்கலையா? ஓ வளர்க்கா. அது இங்கே சொட்டை மேலே போட்டு தான் வளர்க்கும். இங்கே போட்டு பார்க்கலாம். இங்கே ஹை ப்ரோ. எப்படியா ஏன் வளர்க்க போயிட்டான்? விழுட்டான் பார்த்தீங்களா? எப்படியா? ஓ அவங்க கீழே ஒரு வாட்டி வளர்க்கி விட்டாங்கன்னா அப்படியே செத்துருவாங்க. திருப்பி ரீகேம் ஆகுது. வச்சு இப்படிவா சிங்காரி சீரை விட்டா. அவன் மூஞ்சி மட்டும் என் மூஞ்சியில் பட்டுட்டு தான் அவள் தான். ஏன்னா ஒன்றா நான் இதுக்கு நான் செத்துதுன்னு நினைக்கிறேன். அவங்க செத்துட்டாங்க. அவங்களே செத்துட்டாங்க. அப்போ நான் எப்படி சாப்பிடுவேன்? இரு சாரி. இவன் எப்படி சறுக்குவான்? சறுக்கிட்டேனா? ப்ரோ மண்டை. நான் இப்போ அந்த மண்டைக்குள்ளே இருக்கேன். இன்னும் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு மூலையே இல்லை. அப்புறம் என்ன கைஸ், நம்ம ஒரு பெரிய ரிவீல் பண்ணிட்டோம். என்னன்னா வந்து இவங்களுக்கு மூளை இல்லை. ஏ வாவ். நினச்சேன் ப்ரோ, நான் லாஸ்ட்டில் தான் எப்பவும் போவேன். இன்னைக்கு என்ன தெரியல, ரொம்ப சைடு வாங்குது. இன்னைக்கே ரொம்ப ஜாம் அடிக்குது. யாரு இருக்கீங்களா? எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. திஸ் லெவல் சத்தியமாக எனக்கு இந்த லெவல் பிடிக்க. அப்பா அடியேக்கா கோவம் வரோம் பாருங்க. நான் சாவேன். டோர் கண்டுபிடிச்சிட்டேன், ஓடிடலாம். இந்த கேம் விளையாடி எனக்கு இன்னும் ஜம்ப் பண்ண விளையாடி எனக்கு ரொம்ப எப்படி ஈஸி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ என் டேப்ல தான் விளையாடுறேன். ஓகேவா? அதனால எனக்கு வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விளையாட. ஓகேவா? அங்கே நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி போனல, அங்கே என் பின்னாடி ஒரு பொண்ணு வந்தா. நான் முன்னாடி போய் அங்கே தான் வலிக்குன்னு நினச்சா அவ்வளோ சேர்த்துட்டேன். அவ்வளோ அது சரி. இந்த விளையாடி என் டேப்பில் கொஞ்சம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். பெரிய டேப்னால ஃபோனில் விளையாட ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதுதான். நான் வந்து லெவல் 80 இந்த லெவல் 80 மாதிரி இருந்தால் நான் 80க்கே போயிடுவேன். அவ்வளோ ஈஸியாக விளையாடுவேன். ஏன்னா சின்ன ஃபோனு சின்ன கண்ட்ரோல்ஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸ்டேஜ் 5 வந்துட்டோம். இந்த பனானா எடுத்து சம்பவம் பண்ணலாமா? இந்தா. ஐயோ பனானா வேஸ்ட் பண்ணுறேன். अरे बनाना भाई, अरे बनाना भाई, व्हाट भाई? பனானா வேஸ்ட் ஆகுதே. இப்போ நான் சம்பவம் பண்ணுவேன்டா. இவங்க வந்து செத்தான். இருங்க, இவெல்லாம் பனானாவை வச்சிடலாம். என்னடா பனானா போயிடுமா? நான் ப்ரோ சொல்லவே மாட்டேங்குது ப்ரோ. 2 தான் போட முடியுமா? நான் வந்து வளர்க்குங்கடா.
சி நானே வலிக்கிட்டேன். சாரி. ஓகே வீடியோ இங்கே வந்துட்டோம். ஓகே இந்த லெவல் தான் நான் சொன்னேன். கிளாஸ் ஐ மீன் பட் ஏய் எங்கடா என் பனானா எங்கடா? ஐ மீன் அந்த பனானா தோல் எங்கடா? ஏன் ப்ரோ என் பனானா தோல் காணும் ப்ரோ. கேமு அட வழியே இல்லைன்னா எதுக்குடா வர வச்சுங்க. ஆமாம் இது கிளாஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது எனக்கு. ரொம்ப 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 மேம் ஏய் என்ன பொண்ணு வந்திருக்கு. ஹலோ போனேன் செத்துறேன். அப்பா இவ்வளோ சொட்டாக்கலையா? அது போதும் எனக்கு. ஏய் குதிடா எப்பாடி கரெக்டான டைமில் குதிக்க மாட்டேன். ஸ்டக் ஆயிடுது. இது மட்டும் முடிச்சோன்னா நம்ம ஸ்டேஜ் 6க்கு போய்டும். ஸ்டேஜ் 6க்கு போனதே ஃபஸ்ட்டு ஒன்றே தப்பிக்கணும். ஐயோ இது ஒன்று ஆனால் கொண்டு கஷ்டப்படி வந்தேன். இன்னும் பட் நோ ப்ளீஸ். ஓ நான் இங்கே தான் இருக்கணும். சி போகக்கூடாது. ஏமா போனேன் டக்குன்னு வாமா. இந்த மண்டங்கள்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் போகும். நான் தெரியாமல் வந்துட்டேன் ப்ரோ. என்னை விட்டுருங்க ப்ரோ. ஐயோ என்னை விட்டுருங்க. நாடா இது கோளாறு பண்ணுது. எப்பா ஏ விட்டுருமா. இந்த 3 பண்ணுங்களே வேறு வேலை இல்லை. 3 idiots சிஸ்டர். ஐயோ ஆமாம் இல்லைங்க வரக்கூடாதுல. பைத்தியம் ஓடு 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 ராஜா நீ ஓடு ராஜா. எப்படி ஓடு 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 அப்பாடி பின்னாடி வருதுங்களா? வரலப்பா தவிச்சிட்டேன்டா இந்த கிளாஸ்ல இருந்து. அப்பா என்ன கஷ்டம். முன்னாடி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. நினச்சேன் அதான் எதுக்குடா ஆரஞ்சில் இருக்க வேண்டியது ரெட்டில் இருக்குது. நான் நினச்சேன்டா. பாத்தியா சே இந்த காயின் வாங்க முடியாது. ஓகே யாருமே இந்த ரெட் காயின் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடாதீங்க. இட்ஸ் அ ஸ்கேம். ஜெயிச்சும் தோத்துட்டேன். ஐ மீன் எவ்வளோ கேவலமாக பாடுறல. தேங்க்யூ. நான் இப்போ சம்பவம் பண்ண போகிறேன். செத்துட்டேன்டா. எதுக்கு இந்த சம்பவம் தெரியலடா. இதுக்கு பருத்து போட்ட குடும்பமே இருக்கலாம்டா. டே எப்பா முடியலடா முடியல. அப்போ இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ் எப்படா? ஏய் நான் எப்படா சாப்பிட்றேன்? யார் இது ப்ளூ கலரில் இட்டுண்டு? அவங்க தான் அவன் ட்ராப் வச்சுக்கான் தெரிஞ்சோ போயிருக்கான். ப்ரோ ஹாய் ப்ளூ. யார் இவன்? போண்டாடே நீயும். ஓ நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அது கீழே போட்டான். நீ கீழே வந்துட்டியா? இல்லை அப்படி போகக்கூடாதுடா. பட் நான் தப்பிச்சு வந்தேன். இன்னும் ஆயிடா. எனக்கு பிடிக்காது இந்த அப்பா கொஞ்சம் வழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அவன் சொட்டம் தாண்டா. அந்த சொட்டை தாண்டா என்ன அந்த சொட்டை தாண்டா எனக்கு தொட்டிச்சு. அப்போ நான் என்ன சாவணும்? என் மூச்சவ சொல்லும். கண்ட்ரோல் இதுதான் ஆதித்யா. செப்போ தள்ளு போ. லூசு பையன் இப்படிதான் போனோம்.
ஆனால் அப்படி தான் பண்ணோம் இல்லையே தெரிஞ்சு வந்துட்டேன் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு. 3மே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேறு இல்லை போடா. நான்லாம் அவன் அந்த சைடு பார்த்துக்கிட்டான் அவனுக்கு என்ன சோகமோ. இப்போ பாடுறா என்ன பொறுத்துக்கிட்டு இருக்கமோ இல்லை. இவ்வளோ பெரிய பாகுபலினா என்கிட்டயே விளையாட்டு காட்டுறீங்களா? இதுக்கு நான் டைரெக்டாக எப்படி வந்திருப்பேனே. ஓ கிளாஸு. ஆமாம் ஆமாம் கைட்டு கிளாஸ் போட்டுக்கான். அப்படி வந்தால் வர முடியாது, நான் செத்து தான் போவேன். ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இப்போ ஸ்டேஜ் 6 முடிச்சதே. நம்ம நெக்ஸ்ட்டு போக வேண்டியது இடம் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான் போகிறோம். அதோட வேறு எங்கேயும் இல்லை ப்ரோ. இது ஒன்று என் மூச்சவே சொல்லுமா கவலை இல்லாமல் போவேன் வாழ்க்கை யாரவ சொல்லு. என்னடா ஸ்கேரியாக பண்ணிக்கின்னு மோசமாக பண்ணி வச்சுக்கிங்களா? சி இட்ஸ் நாட் லுக்கிங் ஸ்கேரி. எனக்கே தெரியல அவங்க மூஞ்சை பார்த்தா ஃபன்னியாக ரொம்ப சிரிப்பாது அவங்க மூஞ்சை பார்த்தாலே. அவங்க மூஞ்சி பீல கொட்டுறோமான மூஞ்சி தெரியும் முன்னாடி இருந்து பட்டுன்னு வருவாங்க. ஏன் ஃபுட்பால் வச்சுக்கான்னு இப்போ தெரியுதா? அவங்க மூஞ்சியும் ஃபுட்பால் மூஞ்சியும் ஒன்றா. அதனால தான் இப்போ என்ன டெக்னாலஜி அம்மா தப்பு. அவங்களே கிண்டல் பண்ணதுக்கு இது ஒரு தண்டை வழின்னு பண்ணிருக்காங்க. என்னது என்ன டெக்னாலஜி? யா செத்துட்டேன். ஸோ எப்படி போக சொல்கிறேன் என்ன? என்ன இப்போ தான்டா ஒரு வாட்டி செத்தேன். திஸ் கேம் பி லைக் செத்துக்கிட்டே இருக்கணும் ப்ரோ, செத்துக்கிட்டே இருக்கணும் ப்ரோ, சும்மா இல்லை ப்ரோ, செத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக போட்டால் செத்துருவேனடா. அவ்வளோண்ணா அதுதானே பார்த்தேன். ஓகே நம்ம ஸ்டேஜ் 7க்கு போயிட்டோம். ஸ்டேஜ் 7 எப்படி மட்டும் பார்த்துக்கலாம், தூரத்துலேருந்தே பார்க்கலாம். ஓ 2D மாதிரி. ஓகே நம்ம ஸ்டேஜ் 7. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப செம்ம டயர்டாக இருக்குது. ஓகே ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பாதி பார்த்தேன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பாய்.